இதா கொய்யாக்காய் செடி சாஞ்சிருச்சு. அதை நேர் பண்ணி குச்சி வச்சு கட்டுறோம். நிறைய பிஞ்சு விட்டுருக்குது செடியில். பிரகாஷ் அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட்டு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த கல்லை தூக்கி அங்கே அந்த வேருக்கு கீழே வைங்க. கீழே ஒரு கல் இருக்குல்ல, சரி நான் தூக்கி அந்தாண்ட போய் வை. போதுமா? இதை கட்டியாச்சா? கட்டியாச்சா? பாரு இங்கே கூட பாருங்க சிட்டி பிஞ்சு அழகா இருக்கா. உனக்கே போறாம நான் தான் செடி வாங்கி சொல்லி வைக்க சொல்லி பாத்தியா, காயே வச்சிருச்சு. பொறிக்க முடியாது. புள்ள குட்டி அது புள்ள குட்டிங்களா பெத்து போடுமா? உங்க அம்மா வளர்த்துவாங்களா? வாங்க போலாம். பிஞ்சா இருக்கு, ஒண்ணு கூட பழுத்து இல்ல. குட்டி காய் எப்படி நான் சாப்பிட முடியும்? அங்கெல்லாம் எதுக்கு புடுங்குறீங்க? வேற எந்திரிச்சிக்கிச்சிங்க. பாப்பா இங்க எந்திரிச்சிட்டாங்களா? சரி போங்க. அடுத்து கள்ளக்காட்டுக்கு குச்சி நட போகணும். இந்த வேலை பார்த்தாச்சு, அந்த வேலை பார்த்தாச்சு. அது குச்சி நட போகிறோம். போய் குச்சி நட்டுட்டு காட்டலாம் அடுத்த வீடியோவில். எதுக்கு இப்படி போடுறீங்க? வேருக்கு வெயில் படக்கூடாதுண்ணா. எருவுக்கா? எருவுக்கு பூண்டை பிடிங்கி அவுத்துலேயே போட்டு அது எருவா? உரம் போட வேண்டாம், பூண்டே போதுமா? போதும். இதை கட் பண்ணு. பாருங்க மக்களே, உரம் போடுறதுக்கு பதிலாக பூண்டை பிடுங்கி வேர்கிட்ட போட்டால் அதே உரமாயிருமாமா. சரி, ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க, கேட்கலாம், பார்க்கலாம். அடுத்த வருஷமாவது நாம் காய பொறிக்கலாம். நம்ம போனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரோம். அப்போ எப்படி காயெல்லாம் பொறிச்சு சாப்பிட முடியும்? அவ்வளோ பிஸி மேன், டைம் இல்லை. ஏன் செடி இலையெல்லாம் பழுக்குதுங்க? கொய்யாக்காயில் சுருண்டு சுருண்டு இல்லை மருந்துக்கு இது அடிக்கணுமா? கடலக்காய் செடிக்கு மருந்து அடிக்கிறப்ப இதுக்கு அடிப்பீங்களா? அதான் அடிச்சு விட்ருங்க. அம்மா வீட்டில் நிறைய வெள்ளைப்பூச்சி விழுந்துருச்சு கொய்யாக்காய் செடியில். அதான் அடிச்சு விட்ருங்க. அந்தமாரி நமக்கு கொய்யாக்காய் செடி இருந்தால் நம்மளும் எப்போனாலும் பொறிச்சு சாப்பிடும். நம்ம செடியிலேருந்தா இதுலேயே நிறைய புழு வந்துருச்சு. மேலெல்லாம் பாருங்கள், நிறைய புழு வச்சிருச்சு. அடுத்து கடலக்காய் செடிக்கு மருந்து அடிக்கிறப்ப அதுக்கு அடிச்சு விடுங்க. சரி மக்களே, அடுத்து பார்ப்போம். கடலக்காட்டுக்கு போகலாம். கடலக்காய் காட்டுக்கு போய் குச்சி நடலாம்.